நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பாலசுப்ரமணியத்தின் பணிவான வணக்கங்கள். வரக்கூடிய குரு பெயர்ச்சி துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விவரிக்க விழைகின்றேன். எதையும் சீர்தூக்கி பார்த்து அதில் இருக்கும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் அன்னப்பறவையான துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவானவர் 3க்கும் 6க்கும் உடையவர். சாதாரணமாக துலாம் ராசிக்கு குரு பிரமாதமான பலன்களை தரமாட்டார் என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. குரு பகவான் உங்கள் ராசி சார்ட்டில் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து பலன்கள் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். நார்மலி ராசியில் இருக்கும் கட்டத்தில் இருக்கும் அந்த கிரகச்சார பலன்கள் வேறு. அது எப்படி இருந்தாலும் கோச்சார ரீதியாக குரு உங்களுக்கு நற்பலன்களை மட்டுமே தருவார். குருவானவர் பை கேரக்டர் சுபர், சுபரிலேயே சிறந்த சுபர், இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகப்பெரியவர். எனவே துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இப்பொழுது குரு வரப்போகிறார். வரக்கூடிய வைகாசி மாதம் 18க்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு நுழைகிறார். 10ல் பார்ப்பான், பதவியை பறிப்பான் அப்படின்னு நாட்டுப்புறத்தில் சொல்வார்கள். அதாவது உங்கள் வேலையை நீங்கள் இழப்பீர்கள் என்று. அது தவறு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. வேலையில் இருந்து மாற்றம் பெறுவீர்கள், அல்லது வேலையிலிருந்து ப்ரமோஷன் பெறுவீர்கள். வேலையிலிருந்து மாற்றம் என்பது கண்டிப்பாக நிகழும். நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் கண்டிப்பாக அது நிகழும். நீங்கள் எங்கு இருந்தாலும், அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும், தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும், ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுக்கு மாற்றங்கள் என்பது நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாற்றங்களில் கூட உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட அக்டோபர் வரையில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பு குருவானவர் உங்கள் ஸ்தானத்திற்கு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்திற்கு வந்துகிறார். அப்படி லாபஸ்தானத்திற்கு வரப்போகும் குருவானவர் மிகச்சிறப்பான பலன்களை தருவார். இது 4 மாதங்கள், 12 மாதத்தில் 4 மாதம் குரு இங்கே சிம்ம ராசியில் இருப்பார். அப்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அப்படி இருந்து திரும்பி ஜனவரி மாதம் அவர் கடகராசிக்கு சென்று விடுவதும் காரணத்தினால் உங்களுக்கு எவ்வித பாதிப்பும் அந்த டைமில் இருக்காது. ஆரம்ப காலத்தில் சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். நீங்கள் உங்கள் தொழிலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த கையெழுத்தும் போட்டு கொடுக்கக்கூடாது. யாருக்கும் எந்த காரணத்திற்கும் கேரண்டி நிற்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் பதவியினால் நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொன்றும், அரசாங்க காரியத்தில் அரசாங்க பதவியில் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய கையெழுத்திடக்கூடிய செக்கு பார்த்துக்கணும். மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. 10ல் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம். அது பின்னால் தானாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நேர்மையாக இருந்தால் அது சரியாகிவிடும். இருந்தாலும் அந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லாமல் இருக்க நீங்கள் குருவுக்கு காயத்ரி தினமும் சொல்லி வாருங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். நீங்கள் துலாம் ராசி என்ற காரணத்தினால் உங்களுக்கு கெடுபலன்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஆனால் சாதாரணமாக குரு அப்படி செய்யக்கூடியவர் இல்லை. உங்கள் தசாபுக்தி நன்றாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் கவனமாக இருத்தல் அவசியம். உங்களுக்கு குருவானவர் பதவியை மட்டும்தான் டிஸ்டர்ப் செய்வாரே தவிர பண வரவில்லையோ வேறு எந்த பிரச்சனையிலையோ டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு சில பேருக்கு பதவி மாறலாம், பதவி போகலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டு அவர்களை கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு தவிர சாதாரணமாக ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கும் சில விசாரணை பிரச்சனைகள் எழலாம். அதனால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை பிடித்து கொள்ளுங்கள். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அவருடைய காயத்ரியை சொல்லி வர வேண்டும். எப்பொழுதேனும் ஒரு முறை எந்த சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி இருக்கும் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை சுண்டல் அல்லது கொண்டக்கடலை மாலை அணிவித்து அவருக்கான அபிஷேகம் அர்ச்சனை செய்து வருவது நல்லது. வியாழக்கிழமைகள் மிக சிறப்பான அவருக்கு உரிய காலம் என்பதால்
அந்த நாட்களில் செய்வது சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் எந்த வித எதிர்பார்ப்பும் இன்றி வயதானவர்களுக்கோ அல்லது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டோ இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு தானம், வஸ்திரம் அல்லது பணம் அல்லது அவர்களுக்கு உண்டான தேவையான பொருட்களை தந்து உதவ உங்கள் இந்த வருடம் முழுவதும் மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.